மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழும் பண்டிகைகளில் சிறப்புமிக்க பண்டிகையாம் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி வாழ்த்து. இந்த இனிய திருநாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் தழைக்கட்டும், துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கட்டும், வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும், அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் என்று புரட்சி தமிழர் அறிக்கை. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகம். புத்தாடை உடுத்தியும் வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி. சென்னை நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சரவெடி, மத்தாப்பு உள்ளிட்ட வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்து மகிழும் மக்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து மகிழ்வதால் களை கட்டியுள்ள தீபாவளி. ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். காஷ்மீரின் குப்வாரா பகுதிகளில் நடனமாடி உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய ராணுவ வீரர்கள். தீபாவளி பண்டிகையையொட்டி அயோத்தியின் சரையு நதிக்கரையில் 26 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை. தீப உற்சவத்தை முன்னிட்டு சரையு நதிக்கரையில் வண்ண ஒளி லேசர் நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் நாடகமாடும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி. ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த விவசாயிகள் பார்த்து பார்த்து விளைவித்த நெல்மணிகள் கொள்முதலில் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசின் குளறுபடியால் மழையில் நனைந்து முளைவிட்ட அவலம். பருவமழைக்கு முன்பாகவே விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிமுக சார்பில் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் திமுக அரசு காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. போட்டோஷூட் நடத்துவதற்கும் புது பெயர் சூட்டுவதற்கும் மெனக்கெடுவதால் மட்டும் விவசாயிகளின் துயரம் தீர்ந்து விடுமா? 30 லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யாமல் சாலையில் குவித்து வைத்து மழையில் நனைந்து வீணாகி வருவதால் இந்த ஆண்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம் என ஆசையோடு காத்திருந்த விவசாயிகளுக்கு இருண்ட தீபாவளி. அதிமுக ஆட்சியில் செய்ததை போன்று ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் தினமும் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை மழையில் இருந்து பாதுகாக்க தேவையான தார்பாய்களை வழங்கிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை விடியா திமுக அரசு கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளிடத்தில் மிக பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு மாபெரும் போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க நேரிடும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. சர்வதேச டேக்வாண்டோ போட்டிகளில் சாதனை படைத்து தாயகம் திரும்பிய கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகியின் மகளான மித்ரா முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் மென்மேலும் வளர சிறுமிக்கு முன்னாள் அமைச்சர் வாழ்த்து. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுகவினர். மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ள அதிமுகவில் இணைந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக MP CV சண்முகம் கழக துண்டை அணிவித்து வரவேற்பு. சென்னை அடுத்த ஆவடி அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடி வெடித்ததில் 4 பேர் உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதே இதுபோன்ற துயர சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம். இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க சென்னையில் இருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நாகர்கோவிலுக்கு 13 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த 2 பெண்கள் சிக்கினர். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை போதைப்பொருள் கடத்தல்காரர்களை வாழ வைக்கும் தமிழகமாக மாற்றியதுதான் விடியா அரசின் மோசமான சாதனை என பொதுமக்கள் ஆவேசம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கர்நாடகாவில் இருந்து லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட 2000 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லை பகுதியில் முறையான சோதனை நடத்தாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே குட்கா பொருட்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த மாங்காடு அருகே குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை கட்டையால் அடித்துக் கொன்ற அண்ணன் பிடிபட்டார். மதுவிலக்கு கொண்டு வருவதாக கூறி மதுவிற்க இலக்கு நிர்ணயித்த ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் குடும்ப உறவுகள் சீரழிவதோடு குற்ற சம்பவங்களும் அதிகரிக்கும் அவலம். விழுப்புரம் அருகே பிடாகம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் மணல் கடத்தலை தடுக்கச் சென்ற எஸ்ஐயை கத்தியால் குத்திவிட்டு இருசக்கர வாகனம், வாக்கி டாக்கி ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டு மணல் கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம். முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத நிலை என்றால் சாமானியர்களின் நிலை என்னவாக இருக்கும் என பொதுமக்கள் அச்சம். சென்னை அடுத்த தாம்பரம் சானட்டோரியம் மேம்பாலம் அருகே மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆண் சடலம் மீட்பு. கொலையா தற்கொலையா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சியில் மர்ம மரணங்களும் தற்கொலைகளும் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் காட்டம். கோவை சூலூரில் விமானப்படை அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம். கேரளாவைச் சேர்ந்த விமானப்படை அதிகாரியின் தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து ஆந்திராவுக்கு மின்சார ரயிலில் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 4 பெண்கள் உட்பட 5 பேர் பிடிபட்ட நிலையில் 3 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. ரேஷன் அரிசி தொடர்ந்து கடத்தப்படுவது தெரிந்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் விடியா அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதால் ஏழை எளிய மக்கள் ரேஷனில் அரிசி கிடைக்காமல் அல்லல் படும் அவலம். சென்னை கிண்டியில் இருந்து கோயம்பேடு வரை சாலையில் சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். போக்குவரத்து காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததன் காரணமாகவே அடாவடி இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா சாலையில் காருக்கு பூட்டு போட்ட காவலரை தாக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் அபராதம் கட்டியும் முதலமைச்சர் அமைச்சர்கள் வரை கெஞ்சியும் கார் விடுவிக்கப்படாததால் அவமானத்தில் இருப்பதாக தகவல். கூட்டணியில் இருக்கும் எம்எல்ஏவிடமே திமுக தன் அதிகார முகத்தை காட்டுவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலும் ஈகோவும் அதிகரித்துள்ளதே காட்டுவதாக மக்கள் விமர்சனம். ஈரோட்டில் தீபாவளி சீட்டு நடத்தி 150க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 43 லட்சம் பெற்று மோசடி செய்த திமுக பெண் கவுன்சிலர் மகன்களுடன் தப்பி ஓட்டம். ஆட்சி அதிகார திமிரில் போதைப்பொருள் கடத்தல், பாலியல் குற்றங்கள், ஊழல், கொள்ளை மற்றும் மோசடி என அனைத்து குற்றங்களிலும் திமுகவினர் சர்வசாதாரணமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தீபாவளி சீட் நடத்திட்டு மாதவன் சீட் பண்ணுறேன் ஓனர் நடத்திட்டு இருக்காரு. அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. இது வந்து 2வது வருஷங்க. போன வருஷம் வந்து செட்டில்மெண்ட் எல்லாத்துக்கும் முடிச்சாச்சுங்க. இப்போ 2வது வருஷம் வந்து பணம் 52 வரை கரெக்டாக கட்டி ப்ராப்பராக அவர்கிட்ட கொடுத்தாச்சு. எவிடன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் நாட் ரீச்சபிள். இப்போ சீட்டு போட்டவங்கலாம் வந்து இப்போ என் வீட்டுக்கு வராங்கன்னா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு இருக்காங்க. இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னால் முடியல. அதனால் அவர் மேலே பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காங்க.
தமிழ்நாடு அரசின் இலவச திட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 27% உயர்ந்து 20,114 கோடியில் இருந்து 37,749 கோடியாக அதிகரித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் என CAG அறிக்கையில் எச்சரிக்கை. நிரந்தர வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தாமல் ஓட்டுக்காக இலவசங்களை பெருக்குவது தமிழக பொருளாதாரத்தை பின்னடைவுக்கு இட்டுச் செல்லும் என வல்லுநர்கள் எச்சரிக்கை. ஆண்டுக்கு 15 லட்சம் பேர் வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்தில் சிகிச்சைக்காக வருகிறார்கள் என திமுக அமைச்சர் மாசு தற்பெருமை பேசியதற்கு பலரும் கண்டனம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சேவை தரத்தை இழந்துள்ள நிலையில் தொலைநோக்கு திட்டத்தால் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மருத்துவ கட்டமைப்புகளே இதற்கு காரணம் என பலரும் கருத்து. கரூரில் மாநகராட்சி பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக தரைக்கடை அமைத்த சிறு வியாபாரிகள் 30 பெண்கள் உட்பட 40 பேரை காவல்துறையை ஏவி கைது செய்தும் தள்ளுவண்டிகளை பறிமுதல் செய்தும் மாநகராட்சி நிர்வாகம் அராஜகம். பெரிய கடை உரிமையாளர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் வயிற்றில் அடித்திருப்பதாக தரைக்கடை வியாபாரிகள் வேதனை. நாங்க டெய்லி 200 ரூபாய் போட்டு வாடகை கொடுக்க இன்னைக்கு ஒரு நாளுக்கு தானங்க சார் டெய்லி நாங்க போறோமாங்க சார். ஏன் சார் எங்க வயித்தை அடிக்கணும்? எதுக்கு சார் நாங்க ஓட்டு போட்டோம்? எதுக்கு சார் நாங்க ஓட்டு போட அவனை ஜெயிக்க வச்சோம்? எங்களுக்கு நல்லா செய்யறதுக்கு தானங்க சார் நாங்க ஜெயிக்க வச்சோம். எங்க வயிறு ஏறியப்ப அவங்க நல்லா இருப்பாங்களாங்க சார்? சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்க பூவை எவ்வளவு தெரியுமா? 20,000 ரூபாய்க்கு நாங்க பூவை எடுத்து போட்டிருக்கோம். சொல்லுங்க. வட்டிக்கு வாங்கியிருக்கோம். 20 ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க சார் டெய்லி வட்டிக்கு. கரூரில் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு எதிராக கொதித்தெழுந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் அராஜகத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் விடியா அரசின் நிர்வாகத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை. அப்பாவிகள் 100க்கு 200க்கு போராடக்கூடிய அந்த தொழிலாளி இன்னைக்கு தன்னுடைய லட்சக்கணக்கான முதல்ல கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு வாழ்வாதாரம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாட்டியும் பரவாயில்ல, என் பிள்ளைகளோட 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வேளையாவது உணவு சாப்பிடணுன்னு தான் இந்த தொழில் செய்கிறாங்க. தொடர்ந்து இது மாதிரியான அடாவடித்தனமான வேலைகளை செய்தால் கரூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உடனடியாக இந்த சாலையோர வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும். வடகிழக்கு பருவமழையால் மதுரையில் மல்லிகைப்பூ சாகுபடி பாதிக்கப்பட்டு சந்தைகளில் பூக்களின் வரத்து கணிசமாக குறைந்ததால் 2,000 ரூபாயை எட்டிய 1 கிலோ மல்லிகைப்பூ. உசிலம்பட்டி மற்றும் மாட்டுத்தாவணி மலர் சந்தைகளில் வழக்கமான 10 டன் வரத்துக்கு பதிலாக 1 முதல் 2 டன்கள் மட்டுமே வந்ததால் பூக்கள் விலை உயர்வு. இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் ORS என்ற வார்த்தையை உணவு லேபிள்களில் பயன்படுத்த தடை. WHO ஃபார்முலாவை பின்பற்றாத அதிக சர்க்கரை உள்ள பானங்கள் நுகர்வோரை தவறாக வழிநடத்துவதாக கூறி புதிய உத்தரவை உடனடியாக செயல்படுத்த இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கியிருப்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளில் தூய்மையை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காத அமைச்சர் மாசு எந்த விளம்பர போட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள வடக்கன்குளம் பகுதியில் பெய்த மழையால் குடியிருப்பு பகுதியில் ஆறு போல ஓடிய மழைநீர். திறனற்ற திமுக அரசு முறையான மழைநீர் வடிகால்வாய்களை அமைக்கவில்லை என்றும் குடியிருப்புகளுக்குள் புகும் மழைநீரை வெளியேற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டு. மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைவாலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. மல்லிகைப்பூ 1 கிலோ 2,000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூக்கள் தலா 1 கிலோ 1,500 ரூபாய்க்கும் விற்பனை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்ட் லோ பிரஷர் ஏரியா, இன்று 19ஆம் தேதி அக்டோபர் காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அக்டோபர் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அறிவிப்பு. சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரை திரும்ப வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த 5 நாட்களுக்கு 19லிருந்து 23ஆம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அப்புறம் அரபிக்கடல்ல கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை கடித்து குதறிய வெறிநாய் செல்போன் கடைக்குள்ளும் புகுந்து நபரை கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியானதை கண்டு பொதுமக்கள் பீதி. வெறிநாய் தொல்லை குறித்து பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னையில் கூவம் ஆற்றங்கரையோரங்களில் கொட்டப்பட்டுள்ள கட்டிடக் கழிவுகளும் தூர்வாரப்பட்ட மண் கழிவுகளும் மழையின் காரணமாக கூவமாற்று நீரோட்ட பாதைகளில் சரிந்து விழுவதால் மீண்டும் கழிவுநீர் செல்ல முடியாத அவலம். கூவமாற்றை தூர்வார பல கோடி ரூபாய் கணக்கு காட்டும் விடியா ஸ்டாலின் அரசு தூர்வாரும் கழிவுகளை கூவம் கரைகளிலேயே கொட்டி வரி பணத்தை வீணடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் வைரிசெட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள ஜம்பேரி ஏரியில் தொடர் மழை காரணமாக ஏரிக்கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடன் வாங்கி மணல் மூட்டைகளை ஏரிக்கரையில் அடுக்கி தற்காத்துக் கொள்ளும் அவலம். ஏரி உடைந்தால் பல கிராமங்கள் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் விடியா அரசு ஆண்டுதோறும் நீர்நிலைகள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கும் பல கோடி ரூபாய் எங்கே செல்கிறது என விவசாயிகள் கேள்வி. திருப்பூரில் இருந்து கேரளாவின் மூணாருக்கு சுற்றுலா சென்ற மினி பேருந்து மாங்குளம் பகுதி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்புற கவிழ்ந்து விபத்து. விபத்தில் காயமடைந்த 7 சிறுவர்கள் உட்பட 30 பேர் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், மாங்காத்தோப்பு மற்றும் ஆயிஷா பிவி நகர் மலைப்பகுதியில் தொடர் மண் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டர்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். மணல் கொள்ளையர்கள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் கனிம வளத்தை காக்க களத்தில் குதித்த மக்கள். தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியை அடுத்த எட்டிவயல் காலனி பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதி. விடியா திமுக அரசு பருவமழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததால் தவிக்கும் மக்கள். கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வெள்ளக்காடான சத்தியமங்கலம் செல்லும் சாலை. வெள்ளம் சூழ்ந்துள்ள சாலையில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலையில் இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை பட்டாளம் KM கார்டன் பகுதியில் ஒரு வாரமாக கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதால் தீபாவளி பண்டிகையை கூட கொண்டாட முடியாமல் மக்கள் அவதி.
கழிவுநீர் தேங்குவதை தடுக்காமல் டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்றுகளுக்கு ஆளான பின்னர் மருத்துவமனையில் கொசுவலை கட்டி சிகிச்சை அளிக்கும் அரசு எதற்கு என மக்கள் சரமாரி கேள்வி. எங்க ஊர்ல ஒரு வாரமா நாட்டுல வாடுறோம். பேதி அந்த நோயை சொல்றாங்க. அந்த மாதிரி மலேரியா, டெங்கி ஜுரம், அந்த ஜுரம் வந்தா ஆஸ்பத்திரியில ஒரு கொசு வலையை கட்டி காப்பாத்துறேன்றீங்க. இன்னத்துக்கு அந்த கொசு வலையை கட்டுறீங்க? எங்களுக்கு ஏரியாவை கிளீன் ஆக்கி கொடுத்தா அந்த கொசு வலை ஆஸ்பத்திரியில தேவை கிடையாது, ஓடாதாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க. இந்த தண்ணிய அதிகாரிகளை நடக்க சொல்லுங்க. சும்மா கொஞ்சம் தொழில் நடக்க சொல்லுங்க. அவங்க தாக்கு பிடிச்சி நந்தாங்களா நாங்க ஏத்துக்க. நாகை மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக கரைகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. கடலுக்கு செல்லாததால் மீனவர்களின் வருவாய் பாதித்து தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத சூழல். கோவை மாவட்டம் அன்னூரில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசு போதிய அளவிலான மழைநீர் வடிகால்வாய்களை ஏற்படுத்தவில்லை எனவும் குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட மின்வெட்டால் தீபாவளி பொருட்கள் வாங்க சென்ற பொதுமக்களும் வியாபாரிகளும் இருட்டில் அவதி. பண்டிகை காலங்களில் கூட அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய திறனின்றி திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சி தங்களை தவிப்பில் ஆழ்த்துவதாக பொதுமக்கள் ஆதங்கம். திருப்பத்தூர் மாவட்டம் மடவாளம் அருகே அரசு பேருந்து பாதி வழியில் பஞ்சராகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. தீபாவளியை முன்னிட்டு பயணிகள் போக்குவரத்து அதிகரித்துள்ள நிலையில் விடிய அரசு இயக்கும் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளால் கடும் இன்னலுக்கு ஆளாகும் பொதுமக்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே எட்டூர் வட்டம் டோல்கேட் பகுதியில் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 17 பயணிகள் காயம். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பராமரிப்பற்ற தகர டப்பா பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு மக்களின் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் பஞ்சராகி நின்ற லாரியின் மீது விடியா அரசின் தகர டப்பா பேருந்து மோதிய விபத்தில் 15 பயணிகள் படுகாயம். விடியா ஸ்டாலின் அரசு காலி பணியிடங்களை நிரப்பாததால் மன உளைச்சலில் உள்ள அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்களால் விபத்துக்கள் நிகழ்வது வாடிக்கையாகி உள்ளதாக பயணிகள் விமர்சனம். இந்தியா முழுவதும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த கோரும் 8,82,000த்திற்கும் அதிகமான மரண தண்டனை மனுக்கள் நிலுவையில் இருப்பது ஆபத்தானது என்று உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. 6 மாதங்களில் 3,38,000 மனுக்கள் மட்டுமே முடிவு காணப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள் மரண தண்டனை மனுக்களை தீர்ப்பது தொடர்பாக அந்தந்த மாவட்ட நீதித்துறையுடன் இணைந்து செயல்பட அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் 6 மாதங்கள் அவகாசம். மதுரையில் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. விளக்குத்தூண், மாசி வீதிகள், வெளிவீதிகள், கீழவாசல், பைபாஸ் சாலை, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடைகள், பட்டாசுகள், வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க குவிந்த பொதுமக்கள். மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். விடிய விடிய கடைகள் திறந்திருக்கும் நிலையில் ஆர்வத்துடன் இறைச்சிகளை வாங்கிச் செல்லும் மக்கள். புரட்டாசி மாதம் முடிவு மற்றும் தீபாவளியை ஒட்டி கால்நடை சந்தைகளில் ஆடுகள் விற்பனை படுஜோர். தருமபுரி மாவட்டம் சந்தைப்பேட்டை கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கும் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இந்த வாரம் நிறைய சேல் ஆயிட்டு இருக்குது ஆடு. நிறைய பேர் வெளியே பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கேமராவை திருப்பி பாருங்க, அந்த பக்கம் நிறைய ஆடு விற்பனை நடந்துட்டு இருக்குது. இதுதான் உண்மை. சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ஆடு வந்திருக்கும். இங்க வந்திருக்கும் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு, 1.5 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனை ஆயிருக்குது இன்னைக்கு. இதுதான் உண்மை. உச்சநீதிமன்றத்தின் அனுமதியை அடுத்து டெல்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு சிவகாசியில் தயாரிக்கப்பட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் அனுப்பி வைப்பு. கடந்த 6 ஆண்டுகளாக தடை இருந்த நிலையில் இம்முறை தீபாவளி கொண்டாட்டத்திற்காக பட்டாசு விற்பனைக்கு பெரும் தேவை ஏற்பட்டுள்ளதால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியின் சரையு காட் பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு லட்சக்கணக்கில் தீபங்களை ஒளிரச் செய்த பக்தர்களின் ட்ரோன் காட்சி. கின்ன சாதனை முயற்சியாக 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்களை ஏற்றி பக்தர்கள் வழிபாடு.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கனமழை காரணமாக பவானி ஆற்றில் அதிக அளவு நீர் வெளியேறி கொடிவேரி அணை வழியாக சுமார் 1000 கன அடி தண்ணீர் வெளியேறி வருவதால் வெள்ளப்பெருக்கு. அணைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு இன்று ஒரு நாள் தடை விதிப்பு. முல்லை பெரியாறு அணையில் இருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் வெளியேற்றம். ஆற்றங்கரையோரம் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே வடக்கன்குளம் பகுதியில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் ஒரு நாள் மழைக்கே வெள்ளக்காடாய் மாறிய சாலைகள். விடியா திமுகவின் அவல ஆட்சியில் தீபாவளி பொருட்களை கூட வாங்க முடியாத அளவுக்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். மழை காரணமாக மலைப்பாதைகளில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதியில் இரவு முழுவதும் பெய்த மழையால் குளம் குட்டைகள் நிரம்பி கடும் வெள்ளப்பெருக்கு. விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து சாலை அமைத்ததால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கேரளாவின் இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியாறு அருகே வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். வெள்ளம் வடிந்தவுடன் வீடுகள், வர்த்தக நிறுவனங்களுக்குள் இருந்த சேறு சகதியை தூய்மைப்படுத்தி கொடுத்த அம்மாநில தீயணைப்புத் துறையினர். தீபாவளியை ஒட்டி நாடு முழுவதும் 12,000 சிறப்பு ரயில்கள் இயக்கம். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ டியூக் ஆஃப் யார்க் என்ற பட்டம் உட்பட தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பட்டங்களையும் கௌரவங்களையும் இனி பயன்படுத்தப் போவதில்லை என்று அறிவிப்பு. இளவரசர் ஆண்ட்ரூ பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் இருந்த நட்பு மீண்டும் சர்ச்சையாகிய நிலையில் அரச குடும்பத்தின் பணிகளை பாதிக்காமல் இருக்க முடிவு. நடிகர் விஷ்ணு விஷால் நடிப்பில் உருவாகியுள்ள ஆரியன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. அறிமுக இயக்குனர் பிரவீன் இயக்கியுள்ள ஆரியன் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வரும் 31ஆம் தேதி வெளியாகிறது. விக்டிமோட பேரை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி சரியா 1 மணி நேரத்தில் கொலை நடக்குது. ஒரு நாளைக்கு லைஃப்ல இருக்கிற கடுப்புல தீக்கு ஒரு ரியாக்ஷன், ஒரு 1 hour of ஃபேம்னு கூட சொல்லலாம்.